அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் யாவரையும் இந்த நாளில் அக்கௌண்டன்சி வகுப்பிற்கு நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்ம படிக்க போவது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எடுப்புகள் மீது வட்டி கணக்கிடும் முறைகள். எடுப்புகள் மீது வட்டி கணக்கிடும் முறைகள். அதில் 3 முறைகள் இருக்கு, அப்படிதானே? எடுப்புகள் மீது வட்டி கணக்கிடும் பொழுது அதில் 3 முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று நேரடி முறை, 2 பெருக்குத்தொகை முறை, 3வது என்னது, சராசரி கால முறை. சரியா? நேரடி முறை, பெருக்குத்தொகை முறை, சராசரி கால அளவு முறை. இந்த நேரடி முறையை கடந்த கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம். அதாவது நேரடியாக நம்ம என்ன செய்யறோம், இந்த எடுப்புகள் மீது வட்டி கண்டுபிடிக்கணும். சரிதானா? ஒவ்வொரு கூட்டாளியும் எடுப்பு தொகை என்ன செய்யறாங்க, வியாபார நிறுவனத்துல இருந்து எடுப்பு தொகை எடுக்கிறாங்க. இந்த எடுப்பு தொகையை அவங்க எந்த மாதத்துல எடுத்தாங்களோ அந்த மாதத்துல இருந்து நம்ம வட்டி கணக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், அதை எடுப்புகள் மீது வட்டி என்று நம்ம பார்ப்போம். சரியா? இது நேரடியான ஒரு முறை. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னாச்சுன்னா, பெருக்கு தொகை முறை. அதை நம்ம பார்க்கலாம். சரியா? பெருக்கு தொகை முறைனா என்ன, இந்த பெருக்கு தொகை முறையில எடுப்புகள் மீது வட்டி கணக்கிடப்படுவதற்கு என்ன ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பாடத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யறோம், போகலாமா? பாருங்க, எடுப்புகள் மீதான வட்டி கணக்கிடுதல். எடுப்புகள் மீதான வட்டி கணக்கிடுதல். நான் சொன்ன மாதிரியே ஒன்று என்னது, நேரடி முறை, 2வது என்னது, பெருக்குத்தொகை முறை, 3வது சராசரி கால முறை. இன்னைக்கு நம்ம பெருக்குத்தொகை முறை என்ன செய்ய போறோம் பார்க்கிறோம். பெருக்குத்தொகைன்னா இன்று. சரியா? பெருக்குத்தொகை பார்க்கிறோம். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த மொத்த பெருக்குத்தொகை நம்ம என்ன செய்யணும் தெரியும். இப்போ நேரடி முறையில ஒரே ஒரு கூட்டாளி அவர் வருஷத்துல ஒரு நாள் எடுத்திருப்பார். சரியா? இல்ல அப்படின்னாச்சுன்னா வருஷத்துல ஒரு 2 தடவையோ 3 தடவையோ எடுத்திருப்பார். வட்டிக்குரிய காலத்தை மாத்திரம் கணக்கிட்டு நேரடியாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், கணக்கிட்டோம். ஆனா இந்த பெருக்குத்தொகை முறையில என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த கூட்டாளிகள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில என்ன செய்யறாங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த கூட்டாண்மை தொழில் நிறுவனத்திடம் இருந்து தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக பணத்தை என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. சரியா? அந்த டேட் ஒரே மாதிரி இருக்கும். ஒருவேளை மாத தொடக்கத்துல எடுக்கலாம், இல்லாட்டா மாத இறுதியில் என்ன செய்யலாம், எடுக்கலாம். அந்த தொகை மாதத்துக்கு மாதம் என்ன செய்யலாம், வேறுபடவும் செய்யலாம், ஒன்றாகவும் என்ன செய்யலாம், இருக்கலாம். இதுல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, மொத்த பெருக்கு தொகை என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அந்த மொத்த பெருக்கு தொகை எவ்வளவு கண்டுபிடிச்சு அதற்கு நம்ம என்ன செய்யறோம், அந்த வட்டி விதத்தின் படியாக அந்த காலத்தை நம்ம என்ன செய்யறோம், கணக்கிடுறோம். சரியா? அப்போ மொத்த பெருக்கு தொகை என்பது கணக்கிடப்பட வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த எடுப்பு தொகையை எதை கொண்டு பெருக்கிறோம் அப்படின்னா, எடுப்பு தொகை இன்று பயன்படுத்தப்பட்ட காலம். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப ஏ அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறார். ஏட்டு ஒரு ஆள் இருக்கிறார். அவர் ஒரு 10,000 ரூபாய் எடுத்திருக்கிறார். 10,000 ரூபாய் நினைச்சிருக்காரு, எடுத்திருக்கிறார். எப்போ எடுத்தாரு அப்படின்னாச்சுன்னா, அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி எடுத்திருக்காரு. எப்ப எடுத்திருக்காரு, அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி எடுத்திருக்காரு. அப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கணக்கு எப்போ முடிக்கிறோம் அப்படின்னா, டிசம்பர் மாதத்துல கணக்கை நம்ம முடிச்சிடறோம். சரியா? அப்ப அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி எடுத்ததுனால அக்டோபர், நவம்பர், டிசம்பர், சரியா, 3 மாசத்துக்கு என்ன செய்யணும், கணக்கிடணும். இதுதான் பெருக்கு தொகை. சரியா? அப்ப எப்படி வருது அப்படின்னாச்சுன்னா, எடுப்பு இன்று எடுப்பு தொகை பயன்படுத்தப்பட்ட காலம் 3 மாசம், அதை பெருக்கி அதுக்கப்புறமா 1 மாசத்துக்கு நம்ம என்ன செய்வோம், கண்டுபிடிப்போம். இது ஃபார்முலா. சரியா? அது போடும்போது ஈஸியா இருக்கு. அப்போ பெருக்கு தொகை முறை என்ன அப்படின்னா, என்றால் என்னங்கிறதுக்கு இது 2 நீங்க இந்த பாயிண்ட் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது எடுப்புகள் மீதான வட்டி கணக்கிடப்படுவதற்கான நடைமுறைகள். எடுப்புகள் மீதான வட்டி கணக்கிடப்படுவதற்கான
நடைமுறை, இந்த எடுப்பு மீது வட்டி எப்படி கணக்கிடணும், அதுக்கு என்ன நடைமுறைகள் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் பார்க்கறோம். சரியா? புக்ல வந்து ஒரு 3 நடைமுறைகள் என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாரு, எடுப்பு தொகை இன்று வட்டிக்குரிய காலம். எடுப்பு தொகை இன்று வட்டிக்குரிய காலம். ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, அந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஏட்டு ஒரு ஆள் எவ்வளவு எடுத்திருக்காரு, 10,000 ரூபாய் எடுத்திருக்காரு. அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி எடுத்திருக்காரு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம். சரியா? அப்ப இது எப்படி வரும் அப்படின்னா, எடுப்பு தொகை வந்து எவ்வளவு, 10,000 ரூபாய் வரும். வட்டிக்குரிய காலம் வந்து எவ்வளவு வரும், 3 மாசம் வரும். சரியா? அப்ப 10,000 இன்டு 3 வந்து எவ்வளவு, 30,000 ரூபாய். இதுதான் பெருக்கு தொகை. சரிதானா? 10,000 இன்டு 3. புரியுதா? ஒரு ஆளு 10,000 ரூபாய் என்ன செய்யறாரு, அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி எடுத்திருக்கிறாரு. கணக்கு வந்து எப்போ முடிக்கணும் அப்படின்னா, டிசம்பர் மாசத்துல கணக்கு என்ன செய்யறோம், நம்ம முடிக்கிறோம். அப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம். சரியா? இதை நான் அப்ளை பண்றோம். 10,000 இன்டு வட்டிக்குரிய காலம் வந்து 3 மாசம். ரெண்டையும் பெருக்கணும்னா 10,000 இன்டு 3 வந்து எவ்வளவு, 30,000 ரூபாய் வரும். சரிதானா? அடுத்தது பாரு, தனித்தனி பெருக்கு தொகையை என்ன செய்யணுமா, கூட்டணும். தனித்தனி பெருக்கு தொகை கூட்டணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, ஒரே ஒரு மாசம் மட்டும் எடுக்க மாட்டாரு. சரியா? வருஷத்துல அவர் என்ன செய்யலாம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் எடுக்கலாம். சரியா? அப்படின்னா என்ன ஆகும், 6 தடவை அவர் எடுத்துருவாரு. அப்படிதான் ஜனவரியில எடுப்பாரு, அப்புறம் பிப்ரவரியில எடுக்க மாட்டாரு, மார்ச்ல எடுத்துருவாரு, ஏப்ரல்ல எடுக்க மாட்டாரு, மேல எடுப்பாரு. இப்படி ஒரு மாதம் விட்டு விட்டு எடுத்தா வருஷத்துல 6 தடவை எடுத்துருவாரு. சரியா? சில நேரத்துல என்ன செய்வாரு அப்படின்னாச்சுன்னா, வருஷத்துல 4 தடவை என்ன செய்வாரு, எடுப்பாரு. வருஷத்துல 4 தடவை என்ன செய்வாரு, எடுப்பாரு. இப்படி எடுக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, ஒவ்வொரு மாதத்திற்கும் அவர் எவ்வளவு எடுப்பு தொகை எடுத்திருக்காரு, இன்று வட்டிக்குரிய காலம், அப்படி பெருக்கி பெருக்கி போட்டு அந்த மொத்தத்தை நம்ம என்ன செய்யணும், கூட்டணும். இது கணக்கு செய்யும் போது நம்ம ஈஸியா புரியும். சரியா? அதுதான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தனித்தனி பெருக்கு தொகை என்ன செய்யணுமா, கூட்டணும். இது ஒரு நடைமுறை. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு மாதத்திற்குரிய வட்டி என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஒரு மாதத்திற்கு, வருஷத்துக்கு வந்து மொத்தம் எத்தனை மாசம், 12 மாசம். அப்படிதானே? அப்ப ஒரு மாசம் அப்படின்னாச்சுன்னா 1/12. சரியா? 1/12 அப்படின்னு. அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சூத்திரம் பாரு. என்னது பாரு, பெருக்கு தொகை, மொத்த பெருக்கு தொகை. என்னது, மொத்த பெருக்கு தொகை இன்று வட்டி வீதம். மொத்த பெருக்கு தொகை இன்று வட்டி வீதம். வட்டி வீதம் 6% வச்சுக்கோ. அப்ப 6 எத்தனை, 100 தானே, சதவீதம் 100 தான். சரியா? அப்ப மொத்த பெருக்கு தொகை இன்று 6/100 இன்று 1/12. இன்று 1/12. இதுதான் ஒரு ஃபார்முலா. சரியா? அப்ப பெருக்கு தொகை முறை அப்படின்னா என்ன, அதை கணக்கிடுவதற்கான நடைமுறைகள் என்ன நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இதை ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிடுங்க. சரியா? நோட்ல எழுதி பின்னாடி படிக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிதானா? சரி, இப்போ ஒரு கணக்கு செய்யலாமா? அக்கௌண்டன்சி நோட் எடுத்துக்கிறீங்களா? அக்கௌண்டன்சி நோட்ல நம்ம காலமா என்ன செஞ்சிடறோம், பிரிச்சிடும். சரியா? போன தடவை நம்ம கணக்கு போட்டிருக்கோம்ல, தனிப்பத்தி ரொக்கையீடு, இருபத்தி ரொக்கையீடு, 30 ரொக்கையீடு, அதெல்லாம் வந்து காலம் காலமா பிரிச்சோங்களா? அதே மாதிரி இதுல வந்து கொஞ்சம் காலமா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, பிரிக்க வேண்டி இருக்கு. சரிதானா? மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. பிரிச்சு அந்த அமௌண்ட்டை அப்படியே எழுதுறோம், அதை பெருக்கிறோம், அதை பெருக்கு தொகையை போடுறோம், இன்று வட்டி வீதம் இன்று 1/12 போட்டாச்சுன்னா ஆன்சர் வந்து அவ்வளோதான். மற்றபடி இந்த கணக்குல எந்த கஷ்டமுமே கிடையாது. அது சின்ன ஒரு ஃபார்முலா, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ, போதுமான. சரியா? இப்போ உன் புக்ல 115ஆம் பக்கம் எடுத்துக்கோ. உன் புக்ல 115ஆம் பக்கம் கணக்கு வந்து 13. சரியா? 115ஆம் பக்கத்துல 13வது கணக்கு நாம போடணும். போடலாமா? எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த கணக்குல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர், மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் வருஷத்துல 4 தடவை எடுப்பு எடுத்துருக்காங்க. ஒரு காலம் போட்டு கொடுத்துட்டாங்களா? ஒரு காலம் பார்த்துருக்கீங்களா, பாக்குறீங்களா? சரி, மார்ச் மாசம் 1ஆம் தேதி, ஜூன் மாசம் 1ஆம் தேதி,
செப்டம்பர் 1ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி. தொகை பாத்தீங்க அப்படின்னா எல்லா மாசமுமே எவ்வளவு தான் எடுத்திருக்காங்க? 4000 ரூபாய் 4000 ரூபாய் நினைச்சிருக்காங்க எடுத்திருக்காங்க. இது என்ன தெரியுது அப்படின்னாச்சுன்னா இந்த கூட்டாளிக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் 4000 ரூபாய் தேவையானதா இருக்கு. சரியா? அவருக்கு வந்து கூடவும் வேண்டாம் குறையவும் வேண்டாம். ஒவ்வொரு மாசமும் 4000 ரூபாய் எடுத்தாச்சுன்னா அவருடைய சொந்த செலவுக்கு அது போதுமானதாக இருந்ததுனால அவர் 4000 ரூபாய் மட்டும் என்ன செய்யறாரு? எடுத்துக்கிறாரு. சரிதானா? சரி. இப்போ இந்த காலம் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிதானே? இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கணக்குல வந்து என்ன செய்யறாங்க? இது மட்டும் கொடுத்துருக்காங்க. எடுப்பு நாள் கொடுத்துருக்காங்க, எடுப்பு தொகை கொடுத்துருக்காங்க. அந்த 4000 மார்ச் 1, ஜூன் 1, செப்டம்பர் 1, டிசம்பர் 1. சரிதானா? இதை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கணக்கு செய்யறோம். சரியா? ஹெட்டிங் போட்டுக்கோ, பெருக்கு தொகை முறையில் வட்டி கணக்கிடுதல். பெருக்கு தொகை முறையில் வட்டி கணக்கிடுதல். சரியா? கொஞ்சம் நீ வந்து அந்த காலத்தை வந்து கொஞ்சம் பெருசா நீ எடுத்த அப்படின்னா அடுத்த பக்கத்துக்கும் சேர்ந்து போகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஒரே பக்கத்துல தான் முடிக்கணும்னு கிடையாது. நீ செய்யும் போது ஒரு அடுத்த பக்கத்துக்கும் சேர்ந்து போயிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிதானா? கணக்கை நீட்டா பண்ணும். பெருக்கு தொகை முறையில் வட்டி கணக்கிடுதல். ஹெட்டிங் போடுங்க. ஹெட்டிங் போட்டுட்டு இப்போ வந்து என்ன செய்யணும்? இந்த கணக்கு செய்யறோம். அப்போ எடுப்பு நாள் ஒரு காலம் போட்டுக்கோ, அப்புறம் எடுப்பு தொகை ஒரு காலம் போட்டுக்கோ, அப்புறம் வட்டிக்குரிய காலம் போட்டுக்கோ, அப்புறம் வந்து பெருக்கு தொகை, அப்புறம் வந்து என்னது? பெருக்கு தொகை. அவ்வளவு நம்ம என்ன செய்யறோம்? போடுறோம். சரியா? அப்ப நாலா பிரிச்சிட்டோம். நாலான செஞ்சுட்டோம், பிரிச்சிட்டோம். ஒரு பக்கம் உனக்கு தாராளமாவே போதும். சரிதானா? ஒரே பக்கத்துல நீ என்ன செய்யலாம்? 4 காலம் கண்டிப்பா உன்னால பிரிக்க முடியும். அழகா ரெட்டிங் வச்சு பிரிச்சுட்டு இல்லைன்னா ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோ. சரிதானா? எடுப்பு நாள், எடுப்பு தொகை, வட்டிக்குரிய காலம், பெருக்கு தொகை. இது வந்து கணக்குல ஏற்கனவே என்ன செஞ்சுட்டாங்க? உனக்கு கொடுத்துட்டாங்க. மார்ச் 1 4000 ரூபாய், ஜூன் 1 4000 ரூபாய், செப்டம்பர் 1 4000 ரூபாய், டிசம்பர் 1 4000 ரூபாய். இது அப்படியே பார்த்து எழுதியாச்சு. சரிதானா? இப்போ வட்டிக்குரிய காலம் கணக்கிடணும். வட்டிக்குரிய காலம் எப்படி கணக்கிட முடியும்? என்னைக்கு வந்து கணக்கை முடிக்காங்கிறது என்ன செய்யணும் தெரியும். கணக்கு வந்து எந்த மாதம் என்ன தேதியில முடியுது அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? இப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாசம் ஆரம்பிச்சு டிசம்பர் மாதத்துல கணக்கை என்ன செய்யறாங்க? முடிக்கிறாங்க. எப்ப ஆரம்பிக்கிறாங்க? ஜனவரி மாசம் கணக்க ஆரம்பிக்கிறாங்க, டிசம்பர் மாசம் முடிக்கிறாங்க. அதாவது ஜனவரி மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி கணக்க முடிச்சிடறாங்க. சரிதானா? அப்போ இதுல இருந்து வட்டிக்குரிய காலம் கணக்கிடணும். இது உனக்கு ஏற்கனவே தெரியும், நான் சொல்லி கொடுத்தேன். அப்படிதானா? மார்ச் மாசம் 1ஆம் தேதி, 1ஆம் தேதி அப்படின்னா மார்ச் மாதம் சேர்க்கணும். அப்படிதானே? மார்ச் 31 அப்படின்னாச்சுன்னா மார்ச் மாதத்தை என்ன செய்ய வேண்டாம்? சேர்க்க வேண்டாம். இது மார்ச் 1ஆம் தேதிங்கிறதுனால மார்ச் மாசம் சேரும். அப்போ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ மொத்தம் எத்தனை மாசம் வருது? சொல்லு. 10 மாசம் வருது. அப்படிதானா? 10 மாசம் வருதா? அப்போ வட்டிக்குரிய காலம் 10 போட்டுற. வட்டிக்குரிய காலம் எவ்வளவு? 10. அடுத்தது பார்க்கலாமா? ஜூன் 1. ஜூன் 1. அப்ப ஜூன் மாசம் சேருமா? சேரும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்ப எத்தனை ஆச்சு? 7 மாசம். சரியா? 7 போட்டுலாமா? அடுத்து செப்டம்பர் 1. செப்டம்பர் 1. அப்ப எப்படி சேர்க்கலாம்? 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சேர்க்கணும். ஒன்றுதானா? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்ப என்னாச்சு? 4 மாசம். சரிதானா? 4 போட்டாச்சா? அப்புறம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி, டிசம்பர் 1. அப்ப டிசம்பர் மாதம் மட்டும். அப்படிதானே? டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி கணக்கு முடிச்சிடுறோம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒரு 4000 ரூபாய் எடுத்துருக்கோம். அப்போ ஒரே ஒரு மாதம், ஒரு மாதம். அப்போ 10, 7, 4, 1க்கு அனுப்பிச்சிட்டோம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா ஏற்கனவே ஃபார்முலா நம்ம பார்த்தோம்ல, அதே ஃபார்முலா தான். பெருக்கு தொகை இன்டு வட்டி வீதம் இன்டு 1/12. சரியா?
இப்போ நம்ம பெருக்கு தொகை கண்டுபிடிக்கணும். எப்படி பெருக்கு தொகை கண்டுபிடிக்க? 4000 × 10. 4000 × 10 எவ்வளவுமா? பெருக்கணுமா? தனியா எழுதி பெருக்கி பார்க்கணுமா? வேண்டாம், அப்படிதானே? ஒரே ஒரு 0 தான் இருக்கு, அப்படிதானே? அப்போ ஒரே ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிடலாம். அப்போ 4 போட்டு 4 0, அப்போ 40000 ரூபாய். 40000 ரூபாய். 4000 × 10 40000 ரூபாய். கம்மா வச்சு போடும். சரியா? அடுத்தது பாரு, 4000 × 7. 4000 × 7 எப்படி பெருக்கலாம்? இந்த 4ஐயும் 7ஐயும் பெருக்கு. எத்தனை? 7 4 28. 7 4 28. 28 போட்டு 1 2 3 3 0 போட்டு 28 போட்டு 3 0 போட்டாச்சு. 28 போட்டு 3 0 போட்டாச்சு. சரியா? அடுத்தது பாரு, 4000 × 4. 4000 × எத்தனை? 4 வந்திருக்கு. 4000 × 4. அப்ப இதை எப்படி பெருக்கணும்? 4ஐயும் 4ஐயும் பெருக்கிறது. சரியா? 4 4 எத்தனை? 4 4 4 எத்தனை? 16. அப்படிதானே? 16. 16 போட்டு 1 2 3 3 0, அப்ப 16000. சரியா? அடுத்தது பாரு, 4000 × 1. சரியா? அப்போ ஒரு 4000 4000 ஒரு 4000 4000 அவ்வளவு. அப்ப இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பெருக்கு தொகை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கண்டுபிடிச்சிருக்கோம். தனித்தனியா ஒவ்வொரு மாதத்திற்கும் பெருக்கு தொகை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிதானா? மார்ச் மாதத்துக்கு எவ்வளவு, ஜூன் மாசத்துக்கு எவ்வளவு, செப்டம்பர் மாதத்துக்கு எவ்வளவு, டிசம்பர் மாதத்துக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதத்திற்கும் தனித்தனியாக என்ன செஞ்சிட்டோம்? பெருக்கு தொகை கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 40000, 28000 ரூபாய், 16000 ரூபாய், 4000 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பெருக்கு தொகையை நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். எல்லா பெருக்கு தொகையும் நம்ம என்ன செய்ய போறோம்? கூட்ட போறோம். கூட்டிக்கலாமா? ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் இருக்கு. இப்போ இதை எழுதும்போது நீ கரெக்டா கம்மா வச்சு டிஜிட் மாறாம அந்த ஸ்தானங்கள் மாறாம எழுதுனா நீ அப்படியே கூட்டிடலாம். இல்ல நீ குழப்பி குழப்பி எழுதிருந்த அப்படின்னு உன்னால நிச்சய முடியாது, நேரடியா கூட்ட முடியாது. பின்னாடி ஒரு நோட்ல திரும்ப நீ எழுதி கூட்டணும். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நேரம் நிச்சயம் அதிகமா வீணாகும். சரியா? அதனால எழுதும் போதே என்ன செஞ்சிரு, கரெக்டா அந்த ஸ்தானங்கள் மாறாம கரெக்டா எழுதுங்க. சரிதானா? இப்ப பாரு, நம்ம கூட்டலாமா? 0 0 0 0, அப்ப 0 போட்டோம். ரெண்டாவது 0 0 0 0 0, அப்புறம் பாரு 0 0 0 0 0. சரியா? 0 தான் இருக்கு, அதனால 3 0 போட்டாச்சு. அப்புறம் பாரு 0 இருக்குது. இங்க எத்தனை இருக்கு? 8 இருக்கு. 8 6 எத்தனை? 8 மனசுல வச்சுக்கோ. 8 4 14. அப்படிதானே? 14. 14 4 18. 18க்கு 8 போட்டாச்சு. 18க்கு 8 மிச்சம் 1. அப்படிதானே? இந்த 1 எப்படி கூட்டிக்கோ? 4 1 5, 5 2 7, 7 1 8. சரியா? அப்ப இந்த 8 இங்க போடும். 88000 ரூபாய். சரிதானா? இப்போ இந்த 40000 ரூபாய், 28000 ரூபாய், 16000 ரூபாய், 4000 ரூபாய், இந்த 4ஐ கூட்டினா மொத்தம் பெருக்கு தொகை எவ்வளவு வருது அப்படின்னா 88000 ரூபாய். மொத்த பெருக்கு தொகை எவ்வளவு? 88000 ரூபாய். இப்போ கணக்கு முடிஞ்சதா? கணக்கு முடியல. அப்படிதானே? இனிமேதான் எடுப்புகள் மீது வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி அந்த தொகையை நம்ம என்ன செய்யறோம்? கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இந்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த நடைமுறைகளை நம்ம பின்பற்றி என்ன செய்யணும்? அந்த கணக்கை செஞ்சிருக்கோம். சரியா? எடுப்புகள் மீதான வட்டி கணக்கிடப்படுவதற்கான நடைமுறைகள் அதை நம்ம படிச்சு அந்த நடைமுறையின் படியாக நம்ம என்ன செய்யறோம்? இந்த காலம் போட்டு இந்த காலத்தின் படியாக நம்ம என்ன செய்யறோம்? இந்த பெருக்கு தொகையை தனியா கண்டுபிடிச்சு மொத்த பெருக்கு தொகை எவ்வளவு? 88000 நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே அந்த ஃபார்முலாவை அப்படியே நீங்க எழுதுறீங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரியா? எடுப்புகள் மீதான வட்டி, எடுப்புகள் மீதான வட்டி, எடுப்புகள் மீதான வட்டி இஸ் ஈக்குவல் டு மொத்த பெருக்கு தொகை இன்டு வட்டி வீதம் இன்டு 1/12. மொத்த பெருக்கு தொகை இன்டு
வட்டி வீதம் இன்டு 1/12 1/12. இது 1/12 என்னது? ஒரு மாசத்துக்கு. என்னது? ஒரு மாசத்துக்கு. சரிதானா? மொத்தம் 12 மாசம். 12 மாசத்துல ஒரு மாசத்துக்கு வட்டி எவ்வளவு நம்ம என்ன செய்யறோம்? கண்டுபிடிக்கிறோம். இது அப்படியே எழுதுறோம். மொத்த பெருக்கு தொகை வந்து கணக்குல கொடுத்துட்டாங்களா? கண்டுபிடிச்சிட்டோமா? 88,000 நம்ம கண்டுபிடிச்சோம். அப்படிதானா? அந்த 88,000 நம்ம அப்படியே நம்ம என்ன செஞ்சுட்டோம்? போட்டோம். 88,000 அப்படியே என்ன செஞ்சுட்டோம்? போட்டாச்சு. அதுக்கப்புறம் கணக்குல பாரு, ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல சொல்லியிருக்காங்க வட்டி வீதம் வந்து எவ்வளவு? 6% சொல்லியிருக்காங்களா? அப்ப அது 6/100 அப்படின்னு போறோம். அது எப்படி போடுறோம்? 6/100 அப்படின்னு போறோம். இன்டு 1/12 1/12. சரியா? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு அப்படிங்கிறதுனால 1/12 என்ன செஞ்சோம்? நம்ம போடுறோம். சரியா? இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா இதை வெட்டி கொடுக்க போறோம். எப்படி வெட்டி கொடுக்கலாம்? 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. சரியா? 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. அப்புறமா எப்படி வெட்டி கொடுக்கலாம்? இங்க 6 இருக்குது, இங்க 12 இருக்கு. அப்படிதானே? அப்போ ஓரார் 6 ஈராறு எத்தனை? 12. ஓரார் 6 ஈராறு 12. சரியா? அப்ப இங்க 2 இருக்குது. அப்படிதானே? இங்க 2 இருக்குது. இங்க எவ்வளவு இருக்கு? 880 இருக்கு. அப்படிதானே? அப்ப இந்த 6 வெட்டியாச்சு, இந்த 100 போயிடுச்சு, இங்க 1 தான் இருக்குது. இது 12 வெட்டி இங்க 2 தான் இருக்கு. அப்படிதானே? அப்ப இந்த 2 வச்சு இந்த 880 என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? வெட்டி விடணும். 1 2 2. 8ல எத்தனை 2 இருக்கு? 4 2 8. இந்த 8ல 4 2 8. இந்த 0 அப்படியே நம்ம என்ன செய்யணும்? போட்டுறோம். சரியா? இந்த 0 மறுபடியும் அப்படியே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? போட்டுட்டோம். அப்போ 440 440 அவ்வளவு. 440 440 அவ்வளவு. சரியா? இது வெட்டி கொடுக்க மாட்டோம். நல்லா படிச்சுக்கணும். சரியா? கீழே 2 0 இருந்தது, அந்த 2 0க்கு இந்த 2 0 கட் ஆயிடுச்சு. அப்படிதானா? அப்புறம் ஓரார் 6 வெட்டி கொடுத்தோம்னா ஈராறு 12. சரியா? இந்த 2 கொண்டு என்ன செய்யறோம்? 880 வெட்டுறோம். 4 2 8 4 2 8 0. அப்ப ஆன்சர் வந்து எவ்வளவு? 440. சரியா? 440. அப்போ எடுப்புகள் மீதான வட்டி பெருக்கு தொகை முறையில வந்து எவ்வளவு? 440. சரிதானா? அப்ப இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னாச்சுன்னா பெருக்கு தொகை முறையில எடுப்புகள் மீது வட்டி எவ்விதமாக கணக்கிட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரியா? பெருக்கு தொகை முறைனா என்றால் என்ன? அதுல எடுப்புகள் மீது வட்டி கணக்கிடுவதற்கான நடைமுறைகள் என்ன? அதற்காக ஒரு கணக்கு. சரியா? இது நம்ம வந்து ஒரு பயிற்சி கணக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்ம போட்டுட்டோம். இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த அக்கவுண்டன்சி நோட்ல நீங்க நான் போர்ட்ல சொல்லி கொடுத்ததை நீங்க என்ன செய்யுங்க? நீங்க அப்படி செஞ்சிருங்க. சரிதானா? அக்கவுண்டன்சி நோட்ல செஞ்சிருங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கிளாஸ்லயுமே ஒரு ஹோம்ஒர்க் உண்டு. அப்படிதானா? அந்த ஹோம்ஒர்க் தான் அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டை நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னாச்சுன்னா கணக்கு நோட்ல செஞ்சு நீங்க ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்க. அப்படிதானா? சரி. அதுக்கான ஒர்க் என்ன அப்படின்னாச்சுன்னா இன்னைக்கு வந்து 100ஆம் பக்கம் 100ல எடுத்துக்காட்டு 15. சரியா? எடுத்துக்காட்டு 15 சேமா தான் இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். பேர் மட்டும் தான் மாறி இருக்கும். மற்றபடி எல்லாமே சேம் தான். இந்த மந்தெல்லாம் சேம் தான். சரிதானா? இதே மாடல் தான். உங்களுக்கு வித்தியாசமான எந்த மாடலும் வந்து என்ன செய்யல? ஹோம்ஒர்க்கா கொடுக்கல. நான் போர்டில் சொல்லி கொடுக்குற மாடல்ல தான் என்ன செய்ய நான் கொடுக்குறேன். சரியா? அதனால இந்த கணக்கை 100ஆம் பக்கத்துல இருக்கிற 15வது கணக்கை வந்து நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னாச்சுன்னா அக்கவுண்டன்சி நோட்ல நீட்டா பண்றீங்க. பண்ணி நீங்க என்ன செஞ்சீங்க? அதை ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டீங்க. சரிதானா? மற்றபடி இந்த கணக்குல சொல்லி கொடுத்ததுல ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நான் உங்க சாரா இருக்கிறதுனால என்னுடைய நம்பர் உங்களுக்கு வந்து என்ன செய்யும்? தெரியும். நீங்க என்ன செய்யலாம்? என்கிட்ட இந்த சந்தேகங்களை என்ன செஞ்சுக்கலாம்? கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிதானா? சரி. இன்னைக்கு வந்து இந்த கிளாஸை நம்ம இதோட நம்ம என்ன செஞ்சிடறோம்? முடிச்சிடறோம். அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னாச்சுன்னா சராசரி கால முறை பார்ப்போம். சரியா? நேரடி முறை பார்த்தாச்சு.
பெருக்குத்தொகை முறை இன்னைக்கு பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம்? சராசரி காலமுறை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது பார்த்தாச்சு அப்படின்னாச்சுன்னா எடுப்புகள் மீதான வட்டி வந்து என்ன செஞ்சிடும் நம்ம முடிச்சிடறோம். சரிதானா? இந்த கிளாஸ் வந்து இதோடு முடிவடைகிறது. அடுத்த வகுப்புல நான் என்ன செய்யணும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கம்.